ஹலோ எரன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேரெக்டாக இன்னைக்கு லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் நேத்துக்கான லெவல்ஸ் ஒன்று கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நேற்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து டிராவல் ஆகும் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் மார்க்கெட் நமக்கு என்ன நடந்ததுன்னா, ஹியூஜாக நமக்கு ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த ரேஞ்சில். இப்போ அந்த நேற்று யூடியூப் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு அந்த 55,582ன்ற ஜோன் தெரிஞ்சிருக்கும். இல்ல தெரியல அப்படின்னா, இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப் குரூப்ல இந்த லெவல்ஸ பத்தி நான் குடுத்திருப்பேன். எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன மணிக்கு குடுத்திருக்கேன்னா, ஆ 11:25 குடுத்திருக்கேன். தெரியுதுங்களா? இந்த மெம்பர்ஷிப் குரூப்ல. எக்ஸாக்ட்டா சப்போர்ட் ரேஞ்ச டிரா பண்ணி குடுத்திருக்கோம். அண்ட் இந்த வாய்ஸ் நோட்ல நான் மென்ஷன் பண்ணி குடுத்திருந்திருப்பேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. நெறைய பேர் என்னோட மெம்பர்ஷிப் குரூப்பும் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்க. அத வாய்ஸ் நோட்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, ரொம்ப லாங்கா வெயிட் பண்ணாதீங்க. இந்த 55,750 அந்த ரேஞ்ச் வந்தோனே ட்ரேட குளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போறோன்ட்டு. மேபி இத பார்த்து எடுத்தவங்க இன்னைக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல நான் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன். ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களோட மெம்பர்ஷிப் குரூப்ல குடுப்போம். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி குடுத்துருவோம். ஆ லைக் இந்த சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க மட்டும் தான் சொல்லுவோம். எங்க சைட்ல இருந்து கால்ஸ், அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் எதுவுமே பண்றது கிடையாது. மேபி நெறைய பேர் டிஎம் பண்ணி கேட்கறீங்க. ப்ரோ கால்ஸ் குடுக்குறீங்களா? எங்க சைட்ல கால்ஸ் குடுக்கறது கிடையாது. கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணன்ற ஐடியா இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்லாட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்க்கு. அண்ட் ஆகஸ்ட் பேட்சோட ரிஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டு இருக்கு. அந்த பேட்சோட ஸ்லாட்ஸும் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் லாஸ்ட் ஒரு 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டா புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? அத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சு எடுப்பாங்க. இப்ப நம்ம நெறைய பேர் கேம்ப்லிங்கா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரூ. 2000 ரூ. 3000 போதுன்ற மைண்ட் செட்ல பண்ணிட்டு இருக்கோம். அது தப்பான விஷயம். ட்ரேடிங் இங்க வந்தா தான் பை பண்ணணும், இங்க வந்தா தான் செல் பண்ணணுன்ற மேபி என்னோட யூடியூப் சேனல் வந்து ஒரு லாஸ்ட் போன பிப்ரவரிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியுமே லெவல்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். எனக்கு நான் இது சொல்லல. எனக்கு குடுத்த ஃபீட்பேக்ஸ் ஒரு 10 நாள் லெவல்ஸ் குடுத்தோம்னா, ஒரு 8 நாள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஹிட் ஆயிடுது ப்ரோ. 1 ஆர் 2 டேஸ் தான் நமக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. மேபி நீங்க அத ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. போன வீடியோஸ்க்கு 150 லைக்ஸ் மேல குடுத்து சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இன்னைக்கான அனாலிசிஸ் உள்ள போயிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுன்ற ஜோன் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல 56,000 ஹியூஜா பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ரெக்கவரி இருக்கு. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த 56,994 இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜோன்ல நாளைக்கு வந்து டச் பண்ணி ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இல்ல இங்க இருந்து நமக்கு ஃபாலோ ஆச்சுன்னா, இது வந்து ரிஸ்க். இப்ப சேஃபர் ஜோன்ல எங்க நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, 56,019ன்ற ஜோன்ல இங்க வந்துச்சுன்னா, நமக்கு ரிவர்சல் தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ப்ரோ இப்ப பையிங் ஜோன் போலாமான்னா, நாளைக்கு நீங்க வெயிட் பண்ணி பாருங்களேன். இந்த ஜோன் கிட்ட வந்தா நமக்கு ஒரு சின்ன பையிங் பிரஷர் இருக்கும். இந்த 55,582 வந்தோனே பையிங் பிரஷர் இருக்கும். இங்க பை பண்ணீங்கன்னா மினிமம் இந்த 55,800க்குள்ளே ட்ரேட குளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ட்ரேட்லாம் கிடைக்கல. நீங்க கால் ஆப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லோ வந்ததுக்கு அப்புறம் கால் ஆப்ஷன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னன்னா, இப்போ 1 வீக்கா நமக்கு போன ஃப்ரைடேலருந்து பாருங்களேன். போன ஃப்ரைடேலருந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கு? கன்டினியூஸா டவுன் ட்ரெண்ட். இது எத்தன பேர் இந்த விஷயத்த நோட் பண்ணீங்கன்ட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து போன வீடியோல, அதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ 1 வீக்கா நமக்கு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா, அந்த வீக் எக்ஸ்பைரி வந்து நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் குடுக்கும்னு சொல்லியிருப்போம். எக்ஸாக்ட்டா இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 1 வீக்கா நமக்கு மொமெண்டம் வந்து டவுன் ட்ரெண்ட். எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா, சடனா நல்ல மூவ் ஆயிடுச்சு. இது நீங்க நெறைய பேர் அண்ட் இது எத்தன பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்களேன். நான் பார்க்குறேன் எத்தன பேர் இது கரெக்ட்டா வாட்ச் பண்ணீங்க அப்டின்ட்டு. ஓகேங்களா? பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இப்ப நாளைக்கு என்னன்னா, சிம்பிள் ரிஜெக்ஷன் ஜோன் எது எதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன் உங்களுக்கு. இந்த 56,019ன்ற ஜோன் நமக்கு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஜோன். ஓகே. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஜோன்னு பார்த்தீங்கன்னா, 55,268 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஜோன். ஓகேங்களா? இது எல்லாமே இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 55 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல லெவல்ஸ் குடுக்குறேன். இப்ப நீங்க பாருங்களேன். இப்ப நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்லாம் போயிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல லாஸ் பண்ணியிருப்போம். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்த மாரி குடுத்துட்டு பேட்டர்ன்குள்ள வந்துருச்சு. அதே 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரெண்ட் கிளியரா இருக்கு பாருங்க. செல்லிங் பிரஷர் ஹியூஜா குடுத்திருக்கு. இந்த பேட்டர்ன் மொமெண்டம் கட் பண்ணோனே நம்ம வாங்கியிருக்கலாம். ஓகே.
இதான் சிம்பிள். இப்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நமக்கு கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள். ஓகேங்களா? புட் ஆப்ஷன்ல இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இல்ல நமக்கு டைரக்ட்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குது. இல்ல இந்த ரேஞ்ச்குள்ள இருக்குன்னா, நமக்கு சைட்வேஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச்குள்ள நமக்கு இருக்குன்னா சைட்வேஸ் இருக்கும். இல்ல நமக்கு டைரக்ட்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குன்னா 56,287 நமக்கு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஜோன். இங்க நமக்கு சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் பாசிபிள். தெரியுதுங்களா? இந்த ஜோன் எல்லாமே. இதான் நமக்கு மார்க்கெட் கான்செப்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 55,994 நமக்கு உடைக்குதுன்னா, இங்கருந்து நமக்கு நாளைக்கு ரிஜெக்ஷன். மேபி இந்த ஜோன்லயும் எடுக்கலாம். இல்ல இந்த ஜோன்லயும் எடுக்கலாம். ரிஜெக்ஷன் ஜோன். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ப்ரோ கால் ஆப்ஷன் ஆனா மேக்ஸிமம் என்னோட வியூ என்னன்னா, லைக் எவ்வளோ ஹை போனாலும் நமக்கு ட்ரெண்ட் இப்போ ட்ரெண்ட் இன்னுமே நமக்கு பெருசா நமக்கு லைக் செல்லிங் ட்ரெண்ட் இன்னும் கன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வரைக்கும் செல்லிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா பாருங்களேன், இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு லோ, அகைன் ஹை, லோ, திருப்பியும் ஹை, லோ. இப்ப நமக்கு ட்ரெண்ட் பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்த மாரி குடுத்துட்டு திருப்பி லோ வந்துருச்சு. அப்ப நமக்கு என்ன பாசிபிள்? திருப்பியும் ட்ரெண்ட் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வர பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அதான் இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, லைக் இங்கருந்து மார்க்கெட் இந்த ஹை வரைக்கும் போயிடும். ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடும். இல்ல நமக்கு பேட்டர்ன்குள்ள இங்கே கன்சால்டேஷன் இருக்குன்னா, நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் தான் பாசிபிள். இது கிளியரா நோட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து நிஃப்டி ஓகேங்களா? சாரி இது வந்து பேங்க் நிஃப்டி. இப்ப நிஃப்டி ஜோன் பார்த்துடலாம். நிஃப்டி ஜோனும் சேம் தான். இப்போ பையிங் க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுத்தவங்கலாம் இப்போ இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, நெறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு நிஃப்டில பொறுத்தவரைக்கும். இப்போ பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இஷ்யூ இப்போ பிரேக் அவுட் குடுக்குற மாரி குடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு செல்லிங் பிரஷர் குடுத்து இறக்கி இருக்கு பாருங்க மார்க்கெட். இப்போ ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ஒரு சிம்பிள் கான்செப்ட் மட்டும் சொல்றேன் பாருங்க. நோட் பண்ணிக்கோங்களேன். மார்க்கெட் மேபி இங்கருந்து நமக்கு ஸ்லோவா ரெக்கவரி ஆச்சுன்னா, அந்த 24,889லேருந்து நமக்கு ரிவர்சல். இங்க வந்தா மட்டும் எடுங்க. இல்லன்னா இந்த லோ கிட்ட வந்தா எடுங்க. ஏன்னா இங்கவே இருக்குன்னா, நமக்கு என்ன பிரச்சனைன்னா, கன்சால்டேஷன் எடுக்கும். நமக்கு பிரீமியம் டிகே தான் நமக்கு ரொம்ப அடி வாங்கும். இந்த இடத்துல நமக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா. புரியுதுங்களா? ஒண்ணு 24,889 கிட்ட வந்துச்சுன்னா செல்லிங் ட்ரை பண்ணுங்க. பையிங்னா 24,615 வந்தா பையிங் பண்ணுங்க. இன் பிட்வீன்ல எங்கேயுமே எதுவுமே பண்ணாதீங்க. ஸ்கேல்பிங்லாம் போறீங்கன்னா, லைக் ஷார்ட் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அங்க ரேஞ்ச்ல டச் பண்ணும்போது ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்ட கேப்சர் பண்ணிட்டு ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நிஃப்டில இப்ப திரும்பியும் அந்த சைட்வேஸ் ஜோன்ல நிஃப்டி வந்து ஆரம்பிச்சுருச்சு. நீங்க 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, இதுல நமக்கு நெறைய கேப்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நெறைய கேப்ஸ் இருக்கு. மேபி இந்த 24,776 இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போர்ட் எடுத்து இங்க டச் பண்ணுதுன்னா, ஸ்கால்பிங்ல இந்த ஹை வரைக்கும் நம்ம ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதான் நமக்கு நிஃப்டி லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி கிளியரா இருக்கும். நிஃப்டி நமக்கு நெறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால, ஓரளவுக்கு கன்ஃப்யூஷன் ஜோனா இருக்கும். தெரிஞ்சவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. தெரியாதவங்க நீங்க பேங்க் நிஃப்டி நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சிம்பிள். ஆ இதுதான் நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகே. அண்ட் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சும் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் அண்ட் கோர்ஸ் வில்லிங் மெம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. நம்பர கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.